எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இனிமேல் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர், லன்ச் பாக்ஸ், ஸ்நாக் ரெசிபி எதுவாக இருந்தாலும் கவலையப்பட வேண்டாம். எல்லாத்தையும் ஈஸியாக சமைச்சிடலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான மசாலா பேஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஆல் இன் ஆல் மசாலான்னு பேர் வச்சுருக்கேன். இந்த ஒரு மசாலா பேஸ்ட் வச்சு நம்ம பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர், லன்ச் பாக்ஸ், ஸ்நாக் ரெசிபி எதுவாக இருந்தாலும் ஈஸியாக சமாளிச்சிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய சேனலோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஃபஸ்ட் இந்த பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக நான் வெங்காயம், தக்காளியும் எடுத்துக்கிறேன். ஒரு 6 வெங்காயமும் 4 தக்காளியும் எடுத்துக்கிறேன். இப்போ இதை சும்மா ரஃப்பாக கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணாலே போதும். வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ நான் பட்டர் எடுத்துக்கிறேன். இந்த பட்டர் வீட்டிலே ரெடி பண்ணது தான். நமக்கு தேவைங்கும் போது ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் எப்படி செய்கிறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நான் பட்டர் சேர்த்துட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன். உங்கள் கிட்ட பட்டர் இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சமாக வதங்கிட்டதுக்கப்புறம் பூண்டை உரித்து அதில் ஒரு 20 பல் கிட்ட சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து கொஞ்சமாக வதக்கிக்கிறேன். வெங்காயம், பூண்டு ரெண்டையும் சேர்த்து கொஞ்சமாக வதக்கிட்டதுக்கப்புறம் நான் ஒரு 6 வரமிளகாய் கிட்ட சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து கொஞ்சமாக வதக்கிக்கிறேன். அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டதும் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வதங்கட்டும். நம்ம சேர்த்துருந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு, வரமிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இல்லையா? இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். வதக்கி வச்சுருந்தது எல்லாமே நல்லா ஆறிட்டதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன். நம்மளால் எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ அவ்வளோ ஃபைனாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் கூட கைப்படக்கூடாது, ஏன்னா நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அதனால் கைப்படாமல் ஸ்பூன்லேயே எதாக இருந்தாலும் செய்யுங்க. அரைச்சிட்டதுக்கப்புறம் நல்லா சுத்தமான ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். கண்ணாடி பாட்டிலை நல்லா கழுவி காய வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது கெட்டு போகாது. இப்போ நமக்கு ஆல் இன் ஆல் மசாலா பேஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம கைப்படாமல் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோன்னா ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கானது. அரைச்சி வச்ச பேஸ்ட்லேருந்து ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டதுக்கப்புறமா அந்த பாட்டிலை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிடுறேன். தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் தாளிக்கிறது 2 சட்னிக்கான அளவு. அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்த பவுலில் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ஒரு இன்ஸ்டன்ட் சட்னி தான். காலையில் டிஃபனுக்கு சில பேர் வீட்டில் ஒரு சட்னி மட்டும் பத்தாது, எனக்கு 2 சட்னி வேணும்னு கேட்பாங்க. சில பேர் ரொம்ப அர்ஜெண்ட்டாக வேலைக்கு கிளம்பிட்டே இருப்பாங்க. ஈவன் ஸ்கூல் கிளம்பும்போது ரொம்ப ஹரிபரியாக இருப்போம். அந்த டைமில் காலையில் அவங்க சாப்பிட்றதுக்கு இந்த சட்னியை கொடுக்கலாம். இந்த சட்னி கூடவே நல்ல மல்லிப்பூ மாதிரி சாஃப்டான இட்லியும் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ரெசிபி என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ரெசிபி லன்ச் பாக்ஸ்க்கானது. அதுக்கு நான் ஒரு சாஃப்டான சப்பாத்தி எடுத்திருக்கேன். இதை நீங்கள் அப்போவே ரெடி பண்ண சப்பாத்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, மொதல் நாள் ரெடி பண்ணியிருந்த சப்பாத்தியாக இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சமாக பட்டரும் எடுத்துக்கிறேன். வெண்ணெய் கொஞ்சமாக உருகி வந்ததும் நான் அடித்து வச்சுருந்த முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டையில் கொஞ்சமாக மிளகும் உப்பும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி ஊற்றிக்கிட்டேன். நம்ம
நம்ம போட்டிருந்த ஆம்லேட் வந்து ரொம்ப ஃபுல்லாக குக் ஆகிடக்கூடாது. அதுக்குள்ளாட்டியும் இருக்கிற சப்பாத்தியை மேலே வச்சிடணும். ஆம்லேட் மேலே சப்பாத்தி வச்சுட்டதுக்கப்புறமா 2 பக்கமும் 2 தடவை நல்லா திருப்பி போட்டுக்கிறேன். முட்டை நல்லா குக் ஆகி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்லேருந்து 1 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிறேன். அந்த பேஸ்ட்டை முட்டை இருக்கிற சைடில் எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட சீஸ் இருந்ததுன்னா அதை துருவி போடுங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா வெஜ்ஜீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் ரோல் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான இன்ஸ்டன்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம வீட்டு குட்டீஸுங்களுக்கு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 முட்டையை கூட பீட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் இந்த மாதிரி கட் பண்ணி லஞ்ச் பாக்ஸில் வைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஏதோ டிஃப்ரெண்ட்டாக யோசித்து கொடுக்கும்போது பிள்ளைங்க ரொம்ப ஈஸியாக சாப்பிட்டு வந்துடுவாங்க. இந்த சப்பாத்தி ரோலை இந்த மாதிரி 2ஆக கூட கட் பண்ணி வைக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வைக்கலாம். பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த பேஸ்ட் வச்சு ஒரு இன்ஸ்டண்ட்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ அடுத்த ரெசிபி என்னன்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு லஞ்சுக்கான ரெசிபி. அதுக்கு நான் ஒரு மண் பாத்திரம் எடுத்துக்கிறேன். அதில் நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். ஒரு 10-15 போல் சின்ன வெங்காயத்தை உரித்து அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே பூண்டு இருக்கு இல்லையா, 2 முழு பூண்டை உரித்து ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயமும் பூண்டு கொஞ்ச நேரம் வதங்கட்டும். வெங்காயமும் பூண்டு கொஞ்சம் வதங்கி வந்துட்டதுக்கப்புறமா நான் ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் இந்த ரெசிபிக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நம்ம சேர்த்துருந்த மசாலாலாம் நல்லா வதங்கிருச்சு இல்லையா. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்லேருந்து ஒரு 2-3 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த மசாலாவை சேர்த்துட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக வதக்கி கொடுத்துக்கிறேன். கொஞ்சமாக வதங்கிட்டதுக்கப்புறமா இந்த ரெசிபிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக புளியை கரைச்சி அதையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். எல்லாமே கலந்து கொடுத்துட்டதுக்கப்புறமா ஒரு தட்டு போட்டு மூடிக்கிறேன். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். குழம்பு நல்லா திக்காகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடிக்கிறேன். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா ஒரு அட்டகாசமான பூண்டு குழம்பு ரெடி ஆகிருச்சு. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா தலைன்னு சூப்பராக வாசமனமாக இருக்குது. உங்ககிட்ட வத்தல் இருந்ததுன்னா அதை கூட தாளித்து கொஞ்சமாக போடலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சூப்பரான குழம்பு ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுத்த ரெசிபி என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது டின்னருக்கானது. அதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக பட்டரும் சேர்த்துக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் இது கூடவே அன்னாச்சி பூ இருக்கு இல்லையா, அதை ஒரு 2-3 பூ மட்டும் பிச்சு எடுத்துகிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டதுக்கப்புறமா 2 வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு சும்மா கொரப்பாக அரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். அதை கொஞ்சமாக வதக்கிக்கிறேன். வெங்காயம் ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி அரைச்சாவே போதும். வெங்காயம் கொஞ்சமாக வதங்கிட்டதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக பிளெண்ட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துட்டதுக்கப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறமா நம்மளோட ஆல் இன் ஆல் மசாலா பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு 3 ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வீட்டில் அரைச்ச கரம் மசாலா பவுடர்லேருந்து ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணிக்கிறேன். மசாலாலாம் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சமாக வதக்கி கொடுத்துக்கிறேன். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் நான் ஒரு கெட்டியான தயிர் 1/2 கப் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு இதையும் நல்லா கிண்டுன்னு கிண்டிடலாம். நெக்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும்னா தண்ணி பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் வாட்டர் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு லேசாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு மூடிக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லாவே ரெடி ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/2 கப் மில்க் க்ரீம் சேர்த்துக்கிறேன். மில்க் க்ரீம் இல்லைன்னா பரவாயில்ல, வீட்டில் பால் ஆடை இருக்குல்ல, அதில் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா பீட் பண்ணிட்டோன்னா மில்க் க்ரீம் ரெடி ஆகிரும். நான் அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மில்க் க்ரீம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கிளறி கொடுத்துட்டு நான் பன்னீர் சேர்த்துக்கிறேன். பன்னீர் வந்து அன்றைக்கி நெய் இருக்கும்போது எடுத்த பன்னீர் தான். இது எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள் பார்க்காதவங்க, உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது. இப்போ இந்த பன்னீரை நான் மேலே போட்டுக்கிறேன். பன்னீர் சேர்த்துட்டதுக்கப்புறம் லேசாக கிளறி கொடுத்துக்கிறேன். பன்னீர் சேர்த்துட்டோன்னே ஜென்டிலாக தான் மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா பன்னீர் உடஞ்சிரும். மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா லிட் போட்டு மூடிக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்ல சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு. லாஸ்ட்டாக என்ன பண்ணுறேன்னா மேலே கொஞ்சமாக மில்க் க்ரீம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டதுக்கப்புறமா மேலே ஒரே ஒரு பீஸ் மட்டும் பட்டர் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிருச்சு. இதை நம்ம சப்பாத்தி இல்லைன்னா நான் கூட வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் சர்வ் பண்ணது நானில் தான். நான் இன்றைக்கி செஞ்சுருந்தது பட்டர் நான் தான். கடையில் விட வீட்டில் சாப்பிட்றது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். இந்த பட்டர் நானோட இந்த பன்னீர் பட்டர் மசாலாவும் சேர்த்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்த ரெசிபி என்னன்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்நாக் ரெசிபி. ஒரு தோசை தவாவை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் 2 ப்ரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா இதை எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதே தோசை தவாவில் நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டதுக்கப்புறமா டோஸ்ட் பண்ணி வச்சுருந்த ஒரு ப்ரெட்டை சேர்த்துக்கிறேன். ப்ரெட்டை வச்சுட்டதுக்கப்புறமா நம்மளோட ஆல் இன் ஆல் மசாலா பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்து இதில் அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த பேஸ்ட்டை நான் ப்ரெட் மேலே எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு நான் சீஸ் ஸ்லைஸ் வச்சுக்கிறேன். சீஸ் ஸ்லைஸ் இல்லைனா சீஸ் துருவி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க.
இதுக்கு மேலே நம்ம விருப்பம் தான். நமக்கு பிடிச்ச மாதிரி எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம், என்ன மாதிரி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணியிருந்தேன் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டதுக்கப்புறமா நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டதுக்கப்புறமா கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கேப்சிகம் இல்லை, அதனால் நான் என்ன பண்ணேன்னா பஜ்ஜி மிளகா தான் இருந்தது, அதை ஸ்லைஸாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு மேலே இன்னொரு ப்ரெட்டையும் வச்சுக்கிறேன். இப்போ இதை 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டோன்னா சூப்பரான சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. சாண்ட்விட்சை இப்போ நான் 2ஆக கட் பண்ணிக்கிறேன். உள்ளே என்ன ஸ்டஃபிங் வைக்கிறதுங்கிறது நம்ம இஷ்டம் தான். கேரட், கேபேஜ் எது வேண்டாலும் வைக்கலாம். சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக கெச்சப் வச்சு சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான இன்ஸ்டன்ட் சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பிள்ளைங்க எதுவும் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இந்த ஒரு மசாலாவை யூஸ் பண்ணி நம்ம நிறைய விதமான ரெசிபிஸ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ நான் செஞ்ச ரெசிப்பியில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், இந்த வீடியோ இங்கே முடியுது. இன்ஷால்லா வேறொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோட உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.